வெல்கம் பேக் டு அர்ஷு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். அதாவது வெட்டிங் மேக்கப். நான் ஒரு வெட்டிங்க்கு கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அதோட மேக்கப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ லைனாக ஃபெஸ்டிவ் சீசன் வரதுனால நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். உங்களுக்குமே ஏதாவது ஒரு வெட்டிங்க்கு போகும்போது ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்ட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து இது தான். நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ குயிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் வந்து செட்டாஃபில் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். இது ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்கின்குள்ளே அது பெனிட்ரேட் ஆகி செட் ஆகிடும். இது ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சா நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த மேக்கப் லுக் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுளாக யூஸ் பண்ண போகிறோம். அட் த டைம் வந்து லுக்கும் எலகண்ட்டாக இருக்கணும். இதுக்கு நான் மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். 230 ஷேட். இது என்னோடய ஸ்கின் டோன். ஸோ நான் கரெக்டாக வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் வந்து நான் ப்ரைட்டாக தெரியணுன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டர் வந்து நான் வெட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து இது அப்ளை ஆகும். நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஈவனாக அப்ளை ஆகிடும். எப்போதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகிறோமோ அப்போ தான் வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள் வரும் அண்ட் ஹேர்டும் நல்லா செட் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாருக்கெலாம் இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே வந்து இந்த ஐப்ரோவுக்கு மேலே குட்டியாக ஒரு பிம்பிள் வந்திருக்கு. இது வரைக்கும் இல்லை, பட் ஃபங்க்ஷன் போகணுன்னு சொன்னதும் அதுக்கு தெரிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல, வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹைலைட்டர் தான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து க்ளோ ஹைலைட்டர். இது வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். நான் கொஞ்சமாக வச்சு அந்த ஃபவுண்டேஷனோடைய மேட்ச் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து நேச்சுரலாகவே க்ளோ இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு நான் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்டே இருக்கும் மேக்கப். இதுக்காக தான் வந்து நம்ம மேக்கப் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவுமே நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்ரோ தான் வந்து போட போகிறோம். இதுக்கு ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து நான் ஐப்ரோ பேலட் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரேட்டுமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து ஃபினிஷ் வந்து சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து ப்ரௌனும் பிளாக்கும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் வந்து போடுவேன். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோ போடுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே வந்து டார்க் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் ஐப்ரோ லுக்கை வந்து கெடுத்துடும். அது நேச்சுரல் லுக்காகவே இருக்காது. மிடில் கொஞ்சம் டார்க்காக ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக போடுங்க. நேச்சுரல் ஐப்ரோஸ் லுக் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சுகரோட பிராண்ட்லேருந்து இந்த 3-in-1 பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் கான்டோர், ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் இருக்கும். நம்ம 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேணும்னா நைக்காவில் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் பர்பிள்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். இதுலேயே ஹைலைட்டர், ப்ளஷ், கான்டோர் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐக்கு வந்து பேஸாக அதில் இருக்க ப்ரௌன் ஷேட் வந்து போட்டுட்டு அந்த ஹைலைட்டர் வந்து க்ளோக்காக வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஐலைனர் வச்சு ஒரு ஸ்மஜ்ஜியாக வந்து பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் என்னோடய ஐஸ் வந்து ஆல்ரெடி வந்து சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து நான் போல்டாக ஐலைனரோ இல்லை போல்டாக வந்து காஜலும் போட்டால் எனக்கு வந்து சந்திரமுகி கண்ணு மாதிரி வந்து வந்துடும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து லுக் க்ரியேட் பண்ணுறேன். உங்கள் யாருக்கெல்லாம் வந்து கண்ணு குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் யூ கேன் பியோட பிரெட்டி ஆல் செட் இந்த ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்குது. நான் இதில் வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷிம்மரி பிங்க் ஷேடு தான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஐஸ் வந்து கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும். நீங்கள் அட் த டைம் வந்து ஐஷேடோ வந்து ரொம்ப அப்ளை பண்ண மாதிரியும் வந்து தெரியாது. எனக்கு வந்து போல்டாக ஐலைனர் அப்ளை பண்ண வேணான்றதுனால நான் இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கண்ணுக்கு கீழே நான் காஜல் வைக்கல, லைட்டாக பிளாக் பவுடர் எடுத்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னுமே லுக் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் போல்ட் ஐஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சமாக போல்டாக இருக்குது. இப்போ நான் இன்னும் வந்து ஐஸை வந்து அழகாக தெரியறதுக்காக மேப்ளினோட மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கேருந்தே உங்களுக்கு வந்து அந்த விங்ஸ் சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே சுகரோட பேலட்லேருந்து ப்ளஷ் போட்டுக்கிறேன் அண்ட் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட்டாக வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணுன்னா எவ்வளோ டைம் கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. இந்த மேக்கப் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் போது நம்ம பண்ணிட்டு போகலாம். டைம் இல்லாதப்பையும் வந்து எப்படி போடணுன்றது மேக்கப்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக்கும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து நான் நிறைய க்ரூம் வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ் ஸ்கின் கேர் ரிலேட்டட்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரிலாம் பிடிக்கும்னா மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சுகரோட பிராண்ட்லேருந்து ஒரு ஒயின் கலர் லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன், மெரூன் ஷேட் மாதிரி. இதை வந்து நான் லிப் லைனர் மாதிரி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும், பிகாஸ் வந்து என்கிட்ட லிப் லைனர்லாம் இல்லை, நான் இருக்கிறத வச்சு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இது கூட இன்னொரு ஷேட் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி வேறு ஒரு ஷேடை வந்து கொண்டு வர போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாவு மிஸ்ட்ரி ஷேடு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 ஷேடுமே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஷேட் வர வைக்க போகிறோம். அந்த ஷேட் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் நான் நம்புகிறேன். இந்த மாவு மிஸ்ட்ரி லிப்ஸ்டிக் ஷேட் இருக்குது இல்லையா, இதை ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது அது மட்டுமே அப்ளை பண்ண என்னோடய லிப்ஸுக்கு வந்து சுத்தமாக சூட் ஆகலை. இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஷேட்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பொட்டு வச்சுக்க போகிறேன். பொட்டு வச்சுட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வாமாயாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது சைஸ் கூட வந்து குட்டியாக அழகாக பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். நம்ம எல்லாருமே வச்சுக்கலாம். நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்து ஸ்டோன் பொட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி லுக்குக்கு நீங்கள் ப்ளெயினாக வந்து பொட்டு வச்சிங்கன்னா நம்ம லுக்கை வந்து இன்னுமே எலகண்ட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பலாம் வந்து டைம் எடுத்துக்கல, ஒரு 5 மினிட்ஸில் போடுற மாதிரி தான் வந்து போட போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு சூட் ஆகும். ஸோ அதனால் நான் இது வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷனில் வந்து நீங்கள் ஹேர் எடுத்து அதை அப்படியே 1 by 1 நீங்கள் ஃபோல்ட் பண்ணி லைட்டாக வந்து ஒரு பஃப் மாதிரி வச்சு நான் டிக்டாக் கிளிப் வச்சு கிளிப் குத்திக்க போகிறேன். யாருக்கெல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லாவே சூட் ஆகும். ஸோ நான் அதை தான் வந்து போட்டுக்கிறேன். இந்த சைடுமே வந்து அதே மாதிரி வந்து நான் ஹேர் எடுத்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் போடுறது மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடியை விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப தூக்கிட்டு இருந்தாலோ இல்லை சொட்டையாக இருந்தாலும் வந்து தெரியாது. இந்த மாதிரி விட்டுட்டோன்னா அது அழகாக வந்து மறைச்சி விட்டுரும் நம்மளோட சொட்டையை. நீங்கள் ஏதாவது வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தூக்கி போடும்போது லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே ஹேர் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ அதே மாதிரியே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஒரு லைட்டாக வந்து சின்ன பஃப் மாதிரி வச்சு டிக்டாக் கிளிப் வந்து போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு என்னோடய ஹேர் ஸ்டைலை வந்து அப்படியே இவ்வளோ தான், அதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவுமே வந்து நான் பின்னாடி கிளச் கிளிப் அதெல்லாம் வந்து போடல. ஜஸ்ட்டு இந்த டிக்டாக் கிளிப் போட்டுட்டு ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி நான் மல்டிபிள் கலரில் வளையல் வாங்கி வச்சுருந்தேன். அது இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. மீதி வளையல் எங்கே போட்டேன்னு எனக்கே தெரியல. நம்ம என்னைக்காவது ஒரு பொருளை வாங்கினோன்னா அதை ஒரு 2-3 நாள் வந்து பத்திரமா வச்சுப்போம். 3ஆவது நாள் எங்கே போகும் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கிற வளையலை தேடி போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதில் தான் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும். எந்த இயரிங்ஸ் போட்டால் இதுக்கு சூட் ஆகும், அந்த மாதிரி தான் நானும் பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் வச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மல்டி கலரில் இருக்க மாதிரி இந்த ஜும்கா வச்சு பார்த்தேன். இந்த ஜும்கா வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி இதுதான் சூட் ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு இப்போ நான் காமிச்சல இந்த இயரிங்ஸே வந்து நான் போட்டுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். இயரிங்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய இயரிங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் போடுறது என்னவோ கம்மி தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சே நான் ஒரு பிரைட்ஸ்மெய்ட் லுக் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய்.